அதாவது இதெல்லாம் எப்படின்னா, திமுகவால் வயிறு வளர்க்கக்கூடிய, திமுகவுக்கு தன்னை விற்று பழைக்கக்கூடிய பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தரகர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. இது கடினமான வார்த்தைகளாக யாரும் நினைக்க வேணாம். பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சிலர் இப்படி பேசுறது, வட இந்தியாவில் ஆர்னாப் கோஸ்வாமி செய்கிறத அவரோட புரோட்டோடைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர், அதாவது குறைஞ்சபட்ச தர்மம் கூட, நியாய தர்மம் கூட இல்லாமல் தன்னை விற்று வாழக்கூட, தன்னையே விற்று ஒரு மனிதன் வாழ்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானா அவன் எந்த இலைக்கும் போவான். அது பத்திரிகை உலகத்தில் அந்த போக்கு வந்ததுன்னா அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சமூகத்துக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதை தான் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்காங்க பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உலவக்கூடியவர்கள். உனக்கு சீமானை பிடிக்கலன்றது வேற, யதார்த்தன்றது வேற. சீமானோட கட்சியை பற்றி நீ 1000 விமர்சனம் பண்ணு, சீமானோட வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குன்னு சொல்லு, அதெல்லாம் ஓகே. ஆனால் நடக்கக்கூடியது 4 முனை போட்டின்றதை ஏற்க மறுத்து மும்முனை போட்டின்னு சொல்லி சீமானை டிஸ்கவுண்ட் பண்ணுறது திமுகவுடைய கைக்கூலிகள், அறிவாலி அல்சேஷன்கள் தான் அதை செய்வாங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.